இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மாயா, எதுக்கு இங்க வர சொன்ன? உங்ககிட்ட புவனாவை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதனாலதான் நான் அவசரமா வர சொன்னேன். புவனாவை எதிர்த்து பெரியப்பா ஆளை நிக்க வைக்கிறேன்னு சொன்னதுல இருந்தே புவனா பயங்கர கோவத்துல இருக்கா. அந்த கோவத்துல தான் தனாவோட ஃப்ரெண்டு தமிழ்ச்செல்விய அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருக்கா. நம்ம வீட்டு முன்னாடி பாம்பு வெடிச்சுது. பெரியம்மா நாமினேஷன் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு அதை தடுக்க நம்ம தனாவைய கடத்தி கொல்ல பார்த்தா. ஏற்கனவே இவ்வளவு வேலை பார்த்தவ அத்தை நாமினேஷன் பண்ணதுனால அவ இன்னும் கோவமாயிட்டா. அதனால எலெக்ஷன் ஒழுங்கா நடக்க கூடாதுன்னு கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பா. நாம ரொம்ப கவனமா இருக்கணும். மாயா, அவ அம்மாவை தோக்கடிக்கணும்னு குறுக்கு வழியில ஏதாவது பிளான் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நாம அந்த புவனேஸ்வரி மேல ஒரு கண்ணு வைக்கணும். அவளை கவனமா டீல் பண்ணணும் மாயா. இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், நம்ம பெரியம்மாவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்றோம், எப்படி எல்லாம் மூவ் பண்றோம்னு அந்த புவனாவுக்கு சொல்றதுக்கு நம்ம வீட்லயே ஒரு ஸ்பை வச்சிருக்கா. ஸ்பையா? ஸ்பை யாரு? எப்படியாவது தகவலை வாங்க என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொல்ல வந்தேன். அம்மாவை நாமினேஷன் செய்ய விடக்கூடாதுன்னு என்ன கொல்றதுக்கே ட்ரை பண்ணவா அவ. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக அவ அம்மாவுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுத்த கூட சான்ஸ் இருக்கு. ஆமா, கண்டிப்பா அதை செய்வா. நம்ம மாமா கிட்ட சொல்லாம அத்தைக்கு பாதுகாப்பா நம்ம 4 பேர்ல ஒருத்தர் எப்பவும் அத்தை கூடவே இருக்கணும். அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை. தனா சொன்ன மாதிரி அவ அத்தையை தோக்கடிக்க நிறைய குறுக்கு வழியில இறங்குவா. அதையெல்லாம் முறியடிச்சு நாம அத்தையை ஜெயிக்க வைக்கணும். ஊரோட நல்லதுக்காக பெரியம்மா உயிரை பணையம் வச்சு பெரியப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. கண்டிப்பா பெரியம்மாவை ஜெயிக்க வைக்கணும். அப்பதான் பெரியப்பா ஜெயிச்ச மாதிரி இருக்கும்.